ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, புதனை பலப்படுத்தும் பரிகாரம். புதனை எதுக்குங்க பலப்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கல்வியில ஜெயிக்கணும் அப்படின்னா புதன் வேண்டும். அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு புதன் கண்டிப்பாக வேண்டும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஓகேங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா நம்ம புதனை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புதன்னா யாருங்க? பெருமாள். அப்ப புதன்கிழமை அன்னைக்கு துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்து நீங்க உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது சிறப்பு புதன்கிழமை நாள். அதே மாதிரி சொக்கநாதர் வழிபாடு, மீனாட்சி சொக்கநாதரை போய் நீங்க எப்ப புதன்கிழமை நாள் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போய் மீனாட்சி அம்மன் கோயில்ல வச்சு டாக்குமெண்ட்டை என்ன பண்ணலாம், எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுமா அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு, சரிங்களா? அதனால இப்ப கடன் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அதாவது இத்தனை வருஷம் கட்டணும் அப்படின்னு, அதையும் கூட கொண்டு போய் மீனாட்சி அம்மாவுக்கு கொடுத்து கடனை முடிச்சு கொடுமான்னு கேளுங்க. ஏன்? காலப்புருஷனுக்கு 3க்கு 6 கூடவே புதன் தானே, அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க, அப்ப நீங்க ஜெயிக்கலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், புதினா சாப்பாடு, கொத்தமல்லி சாப்பாடு, அதே மாதிரி பச்சைப்பயிறு குழம்பு, இதையெல்லாம் செஞ்சு நீங்க தானமா கொடுக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பயிறு பாயாசம் செஞ்சு மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொய்யாப்பழம் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கு தானமும் கொடுக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கு தானமும் கொடுக்கலாம். அதே மாதிரி புதன் காயத்ரி மந்திரம் சொல்லுவது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச நோட்டு, பேனா, பென்சிலு இந்த மாதிரி நீங்க புதன்கிழமை நாள் கொண்டு போய் தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், நீங்க குருவாயூரில் உள்ள கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி பச்சை கலர்ல துணி அணிஞ்சுக்கிறது, அதே மாதிரி பச்சை கலர் குங்குமம் வைக்கிறது, சரிங்களா? இதுவும் சிறப்பான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். வேற என்ன நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, புதன்கிழமை நாள் நீங்க என்ன பண்ணலாம், புதன்கிழமை நாள் பள்ளி படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, அது வஸ்திரமா இருக்கலாம், இல்லை என்ன தேவையோ அதையே நீங்க கொடுப்பது சிறப்பான பலனை தரும். பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த கோயில்ல பார்த்துட்டிங்கன்னா பெருமாளுக்கு என்ன வேணும், பெருமாளுக்கு பார்த்துட்டிங்கன்னா வஸ்திரம், அதே மாதிரி துளசி மாலை, அதே மாதிரி இந்த தீர்த்தத்துக்குன்னு ஒரு தீர்த்த பொடி இருக்குது, சரிங்களா? தீர்த்த பொடி, அதே மாதிரி குங்குமாதி தைலம். நீங்க பெருமாளுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ, நீங்க என்ன பண்ணீங்கனாலும் பெருமாள் என்ன ஆயிடுவார், சந்தோஷமாயிருவார். அப்ப பெருமாள் நம்மள மகிழ்ச்சி ஆயிட்டாரே, நம்மளுக்கு என்ன ஆயிரும், புதன் பலமாவார், சரிங்களா? அப்ப உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம், கல்வியில தடை, நான் நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிறேங்க ஆனா மண்டையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், இப்ப சொன்ன பரிகாரங்களை பண்ணுங்க. அதே மாதிரி என்ன பண்ணலாம், புதனோட குறியீடு நீங்க என்ன பண்ணலாம், சுண்டு விரல் கீழே நீங்க எழுதிக்கலாம். சுண்டு விரல் கீழே தான் பார்த்துட்டீங்கன்னா புதன் மேடு, அங்க புதன் குறியீடு எழுதிட்டே வர்றீங்கன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும், சரிங்களா? அதே மாதிரி புதன் ஸ்தலம் எங்க இருக்கு, திருவெண்காடு, அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு, சரிங்களா? மெயினான பரிகாரங்கள் என்ன, பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணணும். பெருமாள் வழிபாடு புதன்கிழமை பண்ணணும். புதன் குறியீடை டெய்லி நீங்க எழுதுறது நல்லது. புதனுக்குண்டான உணவுகள் என்ன உணவுகள்,
நான் சொன்ன மாதிரி பச்சைப்பயிறு பாயாசம், பச்சைப்பயிறு குழம்பு, புதினா சாப்பாடு, மல்லி சாப்பாடு, இந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு, புதன்கிழமை நாள் அர்த்தநாரீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதை வழிபாடு பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி திருநங்கைகளுக்கு புதன்கிழமை நாள் பச்சை கலர் வளையல் வாங்கி கொடுங்க. அது போக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்க என்ன நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, நீட்டான ட்ரெஸ்ஸு எதிர்பார்ப்பாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மீனாட்சி அம்மா கிட்ட போய் டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அம்மா எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு முடியும். சரிங்களா? அதனால் இப்போ நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். புதன் காயத்ரி மந்திரம் டெய்லியுமே எத்தனை டைம்ஸ், ஒரு 27 டைம்ஸ், இல்லை 108 டைம்ஸு, இல்லை 9 டைமு, இது மாதிரி உங்களுக்கு என்ன எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அதாவது என்ன பிரச்சனை இருக்குதோ அதுலேருந்து விடுதலை கண்டிப்பாக உண்டு. இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே புதனை பலப்படுத்தும் பரிகாரங்கள். சரிங்களா? நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும். உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் பலிதமாகணும். நானும் வந்து பெருமாளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி மீனாட்சி அம்மனை போய் எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அப்பெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ண வைங்க. சரிங்களா? ஹயக்ரீவர் வழிபாடு பண்ண வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு ஹயக்ரீவருக்கு படிக்கிற குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் புதன் பலமாவர், அவங்க குழந்தைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றி கொடுக்கும் பரிகாரங்கள். இதை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு மேன்மை அடையணும். சரிங்களா? நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.